ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சண்டே. ஸோ சண்டே ஸ்பெஷலுக்காக எங்கள் அக்கா கூட இருக்கிறாங்க. ஸோ அவங்களையும் இன்றைக்கி நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். இவங்க எங்கள் அக்கா பேர் ஷீலான்னுட்டு. ஸோ என் கூட இன்றைக்கி சமைக்கிறதுக்கு எங்கள் அக்காவை நான் சேர்த்துக்க போகிறேன். எங்கள் அக்காவும் நானும் சேர்ந்து டிஷ்ஷஸ் எல்லாம் செய்ய போகிறோம். இன்றைக்கி இன்னொன்று எக்ஸ்ட்ரா என்னன்னாக்கா, இன்றைக்கி தொம்மை கூட செய்ய போகிறோம். தொம்மை எப்படி செய்கிறதுன்னுட்டு நான் அடுத்த வீடியோவில் காட்டுறேன். அது உங்களுக்கு தொம்மை ஸ்பெஷல் கூட வந்துடும். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகலாமா? சிக்கனை மஞ்சள் போட்டு நான் கழுவ போகிறேன். ஏன்னாக்கா சிக்கன் ஸ்மெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால் இது நம்ம மஞ்சள் போட்டு கழுவிக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 1/2 kg பண்ணிக்கலாமா? சரி கைஸ், நாங்கள் 1/2 kg தான் குவான்டிட்டிக்கு தான் பண்ணுவோம். நம்ம கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம் கைஸ். கோலை உருண்டிக்கு என்ன வேணுமோ அதுக்காக இப்போ மசாலா ரெடி பண்ணிக்குவோம். போதும்னு நினைக்கிறேன். இது சீரகம் நம்ம இப்போ போட்டுக்கலாம். பச்சை மிளகா அது 4 போதும். இப்போ வெங்காயம் சரி ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம வதக்கிக்கலாம். இதில் அப்படியே கொஞ்சம் மஞ்சள் போட்டுப்போம், கொஞ்சோண்டு. அப்புறம் கூட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டை போட்டுக்கணும் இதில் நான் கொஞ்சம். அப்புறமா தேவையான மிளகாத்தூள் போடலாம், இல்லைன்னா கொஞ்சம் தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதனால் இது ஆற விட்டுட்டு நம்ம சிக்கனை மிக்சியில் போட்டு எடுத்துக்க போகிறோம். இப்போ இது கரம் மசாலாவா? 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தனியாத்தூள் சேர்க்குறாங்க 1 ஸ்பூன். ஓகே. ஓகே, இப்போ இதை இதை அரைக்கிறீங்களா இப்போ நீங்கள்? மிக்சியில் போடணும். ஓகே ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் ஆறி இருக்கிற நேரம் நம்ம அடுத்தது டிஷ்ஷுக்கு போயிடுவோம். இது ஆறட்டும். இது ஆறின பிறகு அவங்க இன்னும் சிக்கனில் சேர்க்க போகிறாங்களாட்ட பார்க்கலாம் எப்படி செய்ய போகிறாங்கன்னு. ஓகேவா? மசாலிக்கும் அந்த சிக்கனுக்கும் தேவையான அளவுக்கு நம்ம லிமிட்டாகவே போட்டுக்குவோம். தேவைப்பட்டால் நம்ம போட்டுக்குவோம். ஓகே. ஸோ இதை அரைச்சி கொடுக்க சொல்லிக்கிறாங்க, நான் அரைச்சி கொடுத்துட போகிறேன். இருக்கிற சிக்கனை இதில் போட்டுடலாம். ஸோ இப்போது ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை இப்போ இதையும் போட்டு நம்ம மிக்சியில் ஒரு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நாங்கள் ஃபுல்லு நைஸ் பண்ணுறதில்ல கைஸ். இந்த சிக்கனும் இந்த பேஸ்ட்டும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணலாம். சோள மாவு போட்டு கலக்கலாம், அப்போ டேஸ்ட்டு ஜாஸ்தி வரும். சிக்கன் பால்ஸை இப்போ நம்ம ஆயிலில் போட போகிறோம். ஆயில் போடணும். இது எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றா போடலாம். டேஸ்ட்டாக இருக்கும், செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம சிக்கன் கோலா உருண்டை ரெடி. சாப்பிட்டு பாருங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணிடுவோம். சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. இது நான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக வந்திருக்குது. நீங்களும் இந்த டிஷ்ஷை பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குதுன்னுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க.